அமைதியான காட்டில் ஒரு மென்மையான பள்ளத்தாக்கில் அமைந்திருந்த செரனிட்டி என்று அழைக்கப்படும் ஒரு பழங்கால மரம் வசித்து வந்தது. இந்த மரம் சாதாரண மரம் அல்ல, அது நட்சத்திரங்களை அடையும் கிளைகளுடன் நிமிர்ந்து நின்றது, பூமியை அன்பால் நிரப்பியவைகள். பல நூற்றாண்டுகளாக செரனிட்டி அமைதியை தேடும் பயணிகளுக்கு ஒரு சரணாலயமாகவும், அலைந்து திரியும் ஆன்மாக்களுக்கு அமைதியின் கலங்கரை விளக்கமாகவும் இருந்தது. ஒரு மாலை நேரத்தில் லாவெண்டர் மற்றும் அம்பர் நிறங்களால் துடைக்கப்பட்ட வானத்தின் கீழ் கயா என்ற இளம் அலைந்து திரிபவர் மரத்தை அடைந்தார். அவளுடைய இதயம் கனமாக இருந்தது, அவளுடைய மனம் அமைதியற்றது. அவள் நீண்ட தூரம் பயணித்து ஒருபோதும் நிற்காத ஒரு உலகத்தின் எடையைச் சுமந்து சென்றாள். அவள் செரனிட்டியை அணுகி ஒரு அமைதியான பெருமூச்சுடன், என் எண்ணங்கள் ஓய்வெடுக்க மறுக்கும் போது நான் எப்படி அமைதியைக் காண முடியும் என்று கேட்டாள். பழங்கால மரம் மெதுவாக அதன் இலைகளை சலசலத்தது, அவற்றின் ஒலிக்காற்றினால் சுமக்கப்படும் மென்மையான தாலாட்டப் பாடலைப் போல இருந்தது. என் கிளைகளுக்கு அடியில் படுத்துக்கொள் குழந்தை, செரனிட்டி சொன்னாள். உன் கண்களை மூடிக் கேள். உன் காதுகளால் அல்ல, உன் இதயத்தால். டோட். காயா மரத்தின் அடியில் படுத்துக் கொண்டாள். மென்மையான புல் அவளை ஒரு சூடான போர்வை போல தழுவியது. அவள் கண்களை மூடிக்கொண்டாள். காடு முனகத் தொடங்கியது. அது ஒரு உரத்த சத்தம் அல்ல, ஆனால் ஒரு இனிமையான சிம்போனி, கிரிக்கெட்டுகளின் கிண்டல், இலைகளின் சலசலப்பு, ஒரு ஆந்தையின் தொலைதூர அலறல். ஒவ்வொரு சத்தமும் ஒரு திரைச்சீலையில் உள்ள நூல்களைப் போல பின்னிப் பிணைந்து அமைதியின் கூட்டில் அவளைச் சுற்றிக் கொண்டது. கயா ஆழமாக சுவாசிக்கும்போது காடு நல்லிணக்கத்தின் ரகசியங்களை கிசுகிசுப்பதை அவள் உணர்ந்தாள். விடுங்கள் என்று கிசுகிசுக்கள் கூறின. உலகம் திரும்பும், சூரியன் உதிக்கும், அனைத்தும் அதன் தாளத்தைக் கண்டுபிடிக்கும். இப்போதைக்கு அப்படியே இருடோட். மெதுவாக கயாவின் எண்ணங்கள் கரையிலிருந்து பின்வாங்கும் அலைகளைப் போல விலகிச் சென்றன. அவள் உடல் உலர்ந்தது, அவள் மனம் தெளிவாகியது. செரனிட்டியின் கண்காணிப்பு கிளைகளின் கீழ் அவள் அமைதியான தூக்கத்தில் மூழ்கினாள். அவளுடைய கனவுகளின் பாதுகாவலர்களைப் போல நட்சத்திரங்கள் மேலே மின்னின. காலை வந்ததும் கயா புதுப்பிக்கப்பட்டு அவளுடைய இதயம் சுமையிலிருந்து விடுபட்டது. அவள் செரனிட்டிக்கு நன்றி தெரிவித்துவிட்டு, உலகை அமைதிப்படுத்துவதில் உண்மையான ஓய்வு இல்லை, மாறாக உள்ளுக்குள் இருக்கும் அமைதியை தழுவுவதில்தான் இருக்கிறது என்ற பாடத்தை தன்னுடன் சுமந்து கொண்டு தனது பயணத்தைத் தொடர்ந்தாள்.